நம்ம வாழ்க்கையில நாம எத்தனை முறை ஒரு காரியத்தை முயற்சி பண்ணி தோக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்ல. தோத்தாலும் அதை திரும்பி முயற்சிக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். விழுந்தாலும் எழுபவனே வாழ்வில் வெற்றி அடைகிறான். இதை மையமா வச்ச ஒரு குட்டி கதை பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு ஆரியன் டிவி ஹெச்டி. நான் உங்கள் ராத்தமிழன். ஒரு காட்டில் குருகுலம் ஒன்று இயங்கி வந்துட்டு இருக்கு. அந்த குருகுலத்தில் ஒரு ஆசிரியருக்கு ஒரு பழக்கம் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் சிறந்த மாணவன் இல்லை மாணவி அவங்கள தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு சிறப்பு பரிசு தர்றது தான் அந்த பழக்கம். ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல அவருக்கு சிறந்த மாணவனை தேர்ந்தெடுக்கிறதுல பிரச்சனை வருது. ஏன்னா அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள்ல 3 மாணவர்கள் படிப்புலையும் ஒழுக்கத்திலையும் கலைகள்லையும் சரிசமமா இருக்கிறாங்க. அதனால அந்த 3 மாணவர்களுக்கும் சோதனை ஒன்று செஞ்சு அதுல யாரு சிறந்தவங்கன்னு தேர்ந்தெடுக்க அப்படின்னு முடிவு பண்றாரு. ஒரு நாள் குருகுலத்துல இருக்கிற தன்னோட வீட்டுல இருந்துகிட்டு அந்த 3 மாணவர்களையும் வர சொல்றாரு. அந்த மாணவர்கள் வீட்டுல நுழையும் போது ஆசிரியர் ரொம்ப சோகமா இருக்க மாதிரி பாவனை காட்டிட்டு இருக்காரு. அவர் கையில ஒரு கூண்டும் இருந்தது. அந்த மாணவர்கள் ஆசிரியர்கிட்ட ஏன் இவ்வளவு சோகமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு கேக்குறாங்க. அதற்கு ஆசிரியர் சொல்றாரு, நான் இந்த கூண்டில் ஒரு அழகிய பறவையை வளர்த்து வந்தேன். ஆனால் இன்று காலை அந்த ஆற்று பக்கமாக செல்லும் போது பறவையை இளைப்பார திறந்து விட்டேன். ஆனால் அது திரும்பி வராமல் பறந்து சென்று விட்டது அப்படின்னு சோகமா சொல்றாரு. உடனே அந்த மாணவர்கள், நாங்க அந்த பறவையை பிடிச்சு உங்களுக்கு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஆசிரியர், பறவை பறந்து சென்ற இடத்தை காட்டுறேன் வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாரு. அவர் சொன்ன மாதிரியே கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஆறு வந்துச்சு. இங்கதான் என் பறவை பறந்து போயிருச்சு, அநேகமா அந்த காட்டுக்குள்ளதான் போயிருக்கணும் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. இதை கேட்ட மாணவர்கள் ஆற்றில் நீச்சல் அடிச்சு போகலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்ட ஆசிரியர், போகாதீங்க, அந்த ஆற்றுக்குள்ள முதல்ல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதோ அங்க இருக்கு பாருங்க ஒரு பாலம், அது வழியா வேணா நீங்க போகலாம், அங்க இருந்து என் பறவையை பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்றாரு. முதல் மாணவன் அந்த பழைய பாலத்துல நடந்து போறான். அது ரொம்ப பழுதடைஞ்சு இருக்கு. இந்த முதல் மாணவனுக்கு வேற வழி இல்லை. அந்த உடஞ்ச பாலத்து வழியாவும் கைய காலை வச்சு கொஞ்சம் தூரம் போறான். அப்படி போக முயற்சிக்கும் போது தண்ணியில விழுந்துட்டான். அவசரமா நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துடுறான். இப்போ 2வது மாணவன் அந்த பாலத்துல போறான். அவனும் கொஞ்சம் தூரம் போகும்போதே தண்ணியில விழுந்துடுறான். உடனே வேகமா நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துடுறான். இப்ப 3வது மாணவன் முயற்சிக்கிறான். அவனுக்கும் தோல்விதான் மிஞ்சிச்சு. அவனும் ஆத்துல இருந்து நீச்சல் அடிச்சு கரைக்கு வந்துட்டான். ஆனா வந்த உடனே ஆசிரியர்கிட்ட போய், நான் இன்னொரு முறை முயற்சித்து பார்க்கலாமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த ஆசிரியர் முடிவு செய்யறாரு, இவன் தான் அந்த சிறந்த மாணவன் அப்படின்னு. இந்த கதையில சொல்றது மாதிரி தோல்வி அடையிறதுங்கிறது ஜகஜமான விஷயம். ஆனா தோல்வி அடைஞ்சாலும் விடாமுயற்சியை கைவிடாம திரும்பி முயற்சிக்கிறவன் தான் வாழ்க்கையில வெற்றி பெறான். இந்த கதையை இதோட முடிச்சுக்கலாம். இது போல சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம ஆரியன் டிவி ஹெச்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஒன்றாக இணைந்திருப்போம், நண்பர்களாய் சேர்ந்திருப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் ராத்தமிழன்.